So welcome students, 11th computer science 5th chapter working with the Windows operating system. So இந்த chapterல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா creating files and folders and renaming files and folder. So how will you create a new file and a folder? How will you renaming file and folder? எப்படி ஒரு ஃபைலை ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பற்றியும், ஒரு ஃபைலை உருவாக்க வேண்டிய ஃபைலை எப்படி ரீநேம் வைக்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க்கோ இல்லை மேபி 5 மார்க்கோ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ தேர் ஆர் 2 மெத்தட் கிரியேட் files and folder. There are 2 methods create the files and folder. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கிரியேட் ஏ ஃபோல்டர், ஒரு ஃபோல்டரை எப்படி உருவாக்குவது. வழக்கம் போல், அதாவது நான் ஓப்பன் மை கம்ப்யூட்டர் அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன், ஓகேவா. தென் ஓப்பன் எனி டிரைவ் வேர் யூ வாண்ட் கிரியேட் எ நியூ ஃபோல்டர். எந்த ஒரு ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் ஆகப்பட்டது, எந்த டிரைவில், அதாவது இ கோலனா சி கோலனில் வேணுமா, டி கோலனில் வேணுமா, எஃப்பில் வேணுமா, ஹச்சில் வேணுமா, இந்த மாதிரி பல்வேறு வகையான டிரைவ் இருக்கும். அப்போ எனக்கு எந்த டிரைவ் எனக்கு கன்வீனியண்டாக இருக்குதோ அந்த டிரைவில் நான் என்ன பண்ணுவேன், சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓப்பன் எனி டிரைவ் வேர் யூ வாண்ட் டு கிரியேட் ஏ நியூ ஃபோல்டர். ஒரு நியூ ஃபோல்டரை எந்த டிரைவில் உனக்கு விருப்பப்படுறியோ அந்த டிரைவை என்ன பண்ணுற, செலக்ட் பண்ணிக்கோ. நான் டி டிரைவை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த டிரைவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது இதை சார் ஃபைல் நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை சூஸ் பண்ணுறேன். எங்கே போய் சூஸ் பண்ணோம், அதாவது ஃபஸ்ட்டு டைட்டில் பார் இருக்கிறோம், டைட்டில் பாருக்கு அடுத்தது மெனு பார் இருக்கும். அந்த மெனு பாரில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்கணும், ஃபைல், எடிட், வியூ, விண்டோ, டேபிள், டூல்ஸ், தென் ஃபார்மேட், ஹெல்ப் அப்படின்னு சொல்லி மெனி மோர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மெனு பாரில் இருக்கும். அந்த மெனு பாரில் போய்ட்டு ஃபைல் நியூ ஃபோல்டர் அப்படின்ற கமெண்ட்டை சூஸ் பண்ணுறது. இந்த கமெண்ட்டை சூஸ் பண்ணோடனே ஒரு நியூ ஃபோல்டர் உனக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஒரு நியூ ஃபோல்டர் ஆகப்பட்டது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி உனக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அந்த நேம் ஆகப்பட்டது உனக்கு எப்படி அப்பியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டருடைய டிஃபால்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி உனக்கு அப்பியர் ஆகும். இது வந்து டிஃபால்ட் நேம். ஸோ ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணும்போது அதோடைய எந்த நேமில் உனக்கு ஃபோல்டர் ஆகப்பட கிரியேட் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டால் நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒரு நேமில் உருவாக்கப்படும். ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டருடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் செலக்ட் ஃபோல்டர், டைப் யுவர் நேம். உன்னுடைய நேமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நேமாக இருக்கலாம், இல்லை என்ன நம்ம ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோமோ அந்த ஃபோல்டருடைய நேம் வச்சுக்கலாம்.
அப்போ டைப் இன் த ஃபோல்டர் நேம் அண்ட் ப்ரெஸ் என்டர் கீ. ஸோ என்டர் கீ ஏன்னா ப்ரெஸ் பண்ண சொல்கிறோம்னா அந்த நேமை டைப் பண்ணி முடித்த பிறகு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டுனா அந்த ஃபோல்டர்லேருந்து கர்சர் ஆகப்பட்டது கீழே இறங்கிடும். அதுக்காக தான் நான் என்டர் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு டெக்ஸ்ட் ஃபோல்டர்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். நியூ கிரியேட்டர் ஃபோல்டர் நேம்டு டெக்ஸ்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி நான் உருவாக்குறேன். உன்னுடைய விருப்பம், யுவர் சாய்ஸ். நீ எந்த நேம்னாலும் என்ன பண்ணலாம், அந்த ஃபோல்டருக்கு நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நியூ ஃபோல்டரை உருவாக்குறதுக்கான வழிமுறை இந்த 5 ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுற ஸ்டெப் 1. ரெண்டாவது ஸ்டெப்பு அதுக்குள்ளே என்ன டிரைவில் போய்ட்டு ஃபோல்டரை நீ கிரியேட் பண்ண போகிற அப்படின்றதுக்கு டி கோலன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். மூன்றாவது ஸ்டெப்பு ஃபைல்ன்ற மெனு பாரில் போய்ட்டு நியூ ஃபோல்டர்னு கொண்டு வரேன், அந்த கமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஃபோல்டருடைய உருவாக்கின பிறகு அந்த ஃபோல்டருக்கு நேம் வந்து உருவாக்குறேன். உருவாக்கின பிறகு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஸ்க்ரீனில் நீ என்ன நேம் ஃபோல்டருக்கு டைப் பண்ணியோ அந்த ஃபோல்டர் நேமில் உனக்கு அப்பியர் ஆகும். இட் இஸ் கிரியேட் எ நியூ ஃபோல்டர். சார் இது இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டால், மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணேன், ஒரு பாப்அப் மெனு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அதில் நியூ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். ஒரு ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் அப்பியர் ஆகும். அந்த ஃபோல்டருக்கு நேம் டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். ஃபோல்டருக்கு நேம் பேர் மாற்றிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் செய்யலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதுறது 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் எழுதுங்க. இல்லை டைம் இருந்துச்சுன்னா 2 மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது வேர்ட்பேடை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுவேன். வேர்ட்பேட் அப்படின்னாலே ஸ்டார்ட்டு, ஆல் ப்ரோக்ராம், அக்சசரிஸ், வேர்ட்பேட் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்து, அப்படி இல்லைன்னா ரன் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு வேர்ட்பேடுன்னு சொல்லி டைரெக்டாக நீ டைப் பண்ணாலே வேர்ட்பேட் ஒரு விண்டோ ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அதில் ரன் வேர்ட்பேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தனாலே வேர்ட்பேட் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட்டு நீ ஒர்க் ஸ்பேஸில் நீ என்னென்னலாம் நீ டைப் பண்ண போறியோ அந்த கண்டென்ட் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சிடு. நான் என்ன டைப் பண்ணிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் என்ட்ரி பண்ணுறேன். இது வந்து உனக்கு வேர்ட்பேடில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுக்கு கீழே பார்த்தோன்னா நேம் ஆஃப் த சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் ஃபுல்லாக நான் என்ட்ரி பண்ணிட்டே வந்தேன். என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் சேவ் அப்படின்னு ஒரு கமாண்டை செலக்ட் பண்ணுறேன். ஃபைல் என்ற மெனு பாரில் போனாலே சேவ்னு ஒன்று இருக்கும். சேவ் கிளிக் பண்ணாலே, அப்படி இல்லைன்னா Ctrl+S அப்படின்னு நீ ப்ரெஸ் பண்ணாலே சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் உனக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் நீ எந்த லொக்கேஷனுக்குள்ளே போய் நீ ஸ்டோர் பண்ண போறியோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோ. அப்போ லொக்கேஷன்ஸ் அப்படின் போது மை கம்ப்யூட்டர்லையா, டாக்குமெண்ட்லையா, இல்லை C கோலன்லையா, D கோலன்லையா, F கோலன்லையா அப்படின்னு சொல்லி டிரைவுக்குள்ளே நீ செலக்ட் பண்ண போகிறோன்னா அந்த லொக்கேஷனை நீ செலக்ட் பண்ணிக்கோ.
select locations. Next, to file the save, look in by drop down list box. அந்த drop down list boxல போயிட்டு look in சொல்லியிருக்கோம். அதை நீ கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்றத தேர்வு செய். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய ஃபைல் நேம் என்ட்ரி பண்ணு. நான் என்ன என்ட்ரி பண்ணுவேன்? 11th CS ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், ஒரு நேமை மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ 11th CS ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த நேம் ஆகப்பட்டது அந்த ஃபைல் நேமில் போய் நான் என்ட்ரி பண்ணுறேன். நேம் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு ஒரு ஃபைலோட நேமை என்ட்ரி பண்ணுறேன். அப்போ ஃபைல் நேம் என்ன? 11th CS ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி முடித்த பிறகு அதாவது சேவஸ் டயலாக் பாக்ஸில் சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் ஆகப்பட்டது கிரியேட் ஆகி டைட்டில் பாரில் உனக்கு அப்பியர் ஆகும். ஸோ நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு ஃபைல் ஆகப்பட்டது எங்கே அப்பியர் ஆகும்? டைட்டில் பாரில் உனக்கு அப்பியர் ஆகும். ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணதுக்கான வழிமுறை இந்த 6 ஸ்டெப்ஸ். ஓகே, தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டரோ உருவாக்கப்பட்டு முடிச்சிட்டேன். சார், இந்த நேம் வந்து எனக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது, எனக்கு என்னால் என்ன பண்ணுது மெமரியில் வச்சுருக்க முடியாது, எனக்கு ஷார்ட்டாக ஒரு நேம் வைக்கணும் அதுக்கு. அப்போ ஒரு ஃபைலை உருவாக்குறதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ஓகேவா சேவஸ் டயலாக் பாக்ஸ் கொண்டு வந்து அதன் மூலமா ஒரு நேம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ how will you renaming files and folder? இப்போ 12th அதாவது 11th CS ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் அப்படின்னு நான் என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல அந்த ஃபோல்டர் என்ன பண்ணுறேன், ரீநேம் வைக்க போகிறேன். அப்போ எந்த ஃபோல்டரை ரீநேம் வைக்க போறியோ அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் த ஃபோல்டர் ஆர் ஃபைல்ஸ். ஃபோல்டராக இருக்கட்டும் இல்லை ஃபைலாக இருக்கட்டும், எந்த ஃபைலை நீ ரீநேம் மாற்ற போறியோ அந்த ஃபைலை நீ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைல் என்ற மெனுபாரில் போயிட்டு ரீநேம் ஃபைல் கிளிக் பண்ணாலே ரீநேம் இருக்கும். ஓகேவா? இப்போ ரீநேம் அப்படின்ற ஒரு கமாண்டை செலக்ட் பண்ணு. இந்த மாதிரி உனக்கு ஹைலைட் பண்ண மாதிரி, அதாவது எந்த மாதிரினா அந்த கர்சர் ஆகப்படுது எந்த ஃபோல்டரோ இல்லை எந்த ஃபைலை நீ செலக்ட் பண்ணுறியோ அந்த இடத்துல கர்சர் இருக்கும். அந்த கர்சரை வச்சு பேக்ஸ்பேஸ் கீயோ டெலீட் கீயோ யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கோ. டெலீட் பண்ண பிறகு உன்னுடைய நியூ நேமை டைப் பண்ணிக்கு. ஓகே, அப்போ டைப் இன் த நியூ நேம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற, தோல் பண்ணுடைய மீனிங். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், அதாவது ஸ்டார்டா 11th CS அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், 11th CS ஸ்டூடெண்ட், அதாவது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக முடிக்கிறேன். 11th CS ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக நான் என்ட்ரி பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், லென்த்தான ஒரு நேமை ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீநேம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வழிமுறை இருக்குது. எந்த ஃபோல்டரோ ரீநேம் பண்ண போறியோ இல்லை ஃபைலை ரீநேம் பண்ண போறியோ அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோ. மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணு, ஒரு பாப்அப் மெனு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அதில் ரீநேம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணோடனே எந்த ஃபோல்டரை நீ செலக்ட் பண்ணியோ அந்த ஃபோல்டர் ஆகப்படுது ஹைலைட் பண்ணி இருக்கும். ஹைலைட்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது ப்ளூ கலர்லையோ இல்லை க்ரீன் கலர்லையோ பிளாக் கலர்லையோ இருக்கும், ஹைலைட் ஆகிருக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். அப்போ பேக்ஸ்பேஸ் கீயோ டெலீட் கீயோ பயன்படுத்தி இதை டெலீட் பண்ணிவிட்டு
ரீநேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். ரீநேம் வச்சு என்ட்ரு பண்ணக்கு என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரியும் ஷார்ட்கட், அதாவது இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணலாம், உருவாக்க முடியும். ஓகே, ஸோ நவ் த வீடியோ வில் பி டிஸ்கஸ் creating files and folder, create and files and folder, and renaming files and folder, create and files and folder, renaming files and folder அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.